அனைவருக்கும் வணக்கம். வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு படபடன்னு சத்தமும் காற்றுல புகை மூட்டத்தோட நிறைய தூசுக்களும் பறந்து வர்றதை பார்க்க முடிஞ்சுது. சரின்னு சத்தம் வர்ற திசையை நோக்கி வேக வேகமாக ஓட ஆரம்பித்தேன். போய் பார்த்தா மூங்கில் காடு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கூரை வீடுகளெல்லாம் மாடி வீடுகளாகவும் வீட்டில் நடக்கும் விழாக்களில் இருந்து கோயிலில் நடக்கும் விழாக்கள் வரைக்கும் இரும்பு கால்களில் பந்தல் அமைக்கப்படுவதால் மூங்கிலின் பயன்பாடு மிகவும் அரிதாகவே இருக்கிறது. ஒரு காலத்தில் மூங்கில் வாங்கிவிட்டாலே நமக்கான வீடு கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதென்றே கூறலாம். அது மட்டும் இல்லாமல் மூங்கிலுக்கென்று தனியாக கொல்லைகள் கூட அமைத்து வளர்த்து வந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அடர்ந்த மூங்கில் காடுகள் தான் கிராமங்களில் காணாங்கோழி, கௌதாரி போன்ற பல்வேறு பறவைகளுக்கும், ஓணான், உடும்பு, அணில், கீரிப்பிள்ளை போன்ற பல்வேறு உயிர்களின் வாழ்விடமாகவும் இருந்து வருகிறது. இன்று விறகுக்கு கூட பயன்படுத்த முடியாமல் அப்படியே உயிருடன் எரிக்கப்படுவது மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கண்டிப்பாக இன்று எதெல்லாம் விலை மதிப்பாக கருதப்படுகிறதோ அதெல்லாம் ஒரு நாள் மதிப்பிழக்கும் என்பது மட்டும் உண்மை.